நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंगे समां पाहि रंगे समां पाहि रंग प्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुन मध्यमाम् अस्मत्साचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां. नमश्री रंगनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमंगलदायिने. இளையாழ்வார் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 4 கேள்விகளை பெருமாள் கிட்ட கேட்டு அனுப்புகிறார். உபாயங்களிலே எது நல்ல உபாயம்? மோட்சம் அடைவதற்கு முன் அந்திம ஸ்மிருதி வேண்டுவது எப்பொழுது? எந்த ஜென்மத்தில் மோட்சம் அடைவது? எந்த ஆச்சாரியனை நான் ஆசிரியிப்பது? அப்படிங்கிறது தான் அந்த 4 கேள்விகள். திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பெருமாளே திருக்கச்சி நம்பிகளை பார்த்து, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் போல இருக்கே, என்கிட்ட ஏதோ கேட்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, என்ன தயக்கம், கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும் பொழுது திருக்கச்சி நம்பிகள் இளையாழ்வார் தன்கிட்ட கேட்டு அனுப்பி வைத்த அந்த கேள்விகளை பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கின்றார். அதை கேட்டவுடனே பேரூராளன் அதற்கு பதில் சொல்றார். ஸ்ருத்வா ஹரிஹி பிரியம் வாக்கியம் காஞ்சி பூர்ணம் அபாஷதே அகம் ஏவ பரம் தத்துவம் ஜகத்காரண காரணம் க்ஷேத்ரஜ்ஞேஸ்வரயோஹோ பேதக சித்த ஏவ மகாமதே மோக்ஷ உபாயோ ஞாச ஏவ ஜனானாம் முக்திமிச்சதாம் மத்பக்தானாம் ஜனானாம் சன அந்திம ஸ்மிருதிஷ்யதே தேகாவசானே பக்தானாம் ததாமி பரமம் பதம் பூர்ணாச்சாரிய மகாத்மானாம் சமாஸ்ரிய குணாஸ்ரியம் இதி ராமானுஜாச்சாரிய மயோக்தம் வத சத்வரம். இதுதான் அவர் கேட்ட 4 கேள்விகளுக்கு பகவான் அருளிய பதில். 6 வாக்கியங்கள். என்ன 6 வாக்கியங்கள் அது அப்படின்னு விட்டான். நானே உலகத்திற்கு காரணமான தத்துவங்களுக்கும் காரணமான பரத்வம், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேற்றுமை எல்லா பிரமாணங்களாலும் தேறியே நிற்கின்றது. பகவான் சர்வஜன், ஜீவன் அல்பஜன். பகவான் சர்வசக்தன், ஜீவன் அசக்தன். இப்படி பார்த்துட்டே போனால் எல்லா விதத்திலையும் வேற்றுமை இருக்கு. மோட்சத்தை யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் என்னை சரணமாக அடைவதாகிய ஞாசமே மோட்சத்திற்கான உபாயம். அப்படி என்னை உபாயமாக கொண்டவர்களுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. இத்தகைய பக்தர்களுக்கு இந்த ஜென்மத்தின் முடிவிலேயே பரமபதத்தை நானே அருளுகின்றேன். நற்குணநிதியாய் விளங்கும் மகாபுருஷரான பெரிய நம்பியை ஆசிரியும் அப்படின்னு உடனே, பெரிய நம்பிகளை ஆசிரியை அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கார். அதற்காக எப்போ நல்ல நேரம் வரதோ, நல்ல காலம் வரதோ, நல்ல முகூர்த்தமாக பார்த்து கொண்டு போகலாம் அப்படின்னு இளையாழ்வார் நினைக்கல. எப்பொழுது பெருமாளே பார்த்து பெரிய நம்பிகளை ஆசிரியை அப்படின்னு சொல்லி ஆகிவிட்டதோ, இனி ஒரு க்ஷணம் கூட இங்கே தாமதிக்க கூடாது அப்படிங்கிறதாக காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்புகின்றார். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் உண்டு. அது மாதிரி ஒரு தேசம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த தேசத்துக்கு நல்ல நாட்கள் உண்டு. நம்முடைய தேசத்தையே எடுத்துட்டா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாளே நம்முடைய தேசத்தில் எல்லாரும் கொண்டாடுறோம்.
அது மாதிரி ரிபப்ளிக் டே அப்படின்னு எடுத்துட்டான் ஜனவரி 26ஆம் தேதியே நம் நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுறோம். மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். இப்படி தேசத்திற்குன்னு பொதுவாக முக்கியமான நாட்கள் உண்டு, முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்த நாள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே அது பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. அது மாதிரி மகாபுருஷர்களுடைய அவதார தினங்களையும் கொண்டாடுறோம். பகவான் எடுத்துட்டா ராமநவமியை கொண்டாடுறோம், கிருஷ்ணன் எடுத்துட்டா கோகுலாஷ்டமியை கொண்டாடுறோம், நிருசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுறோம். இதெல்லாம் பக்தர்களுக்கு ரொம்ப உகப்பான நாள். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் இன்றைக்கு எனக்கு வெட்டிங் டே, கல்யாணமான நாள் அப்படிங்கிறத கொண்டாடுறான், பிறந்த நாளை கொண்டாடுறான். இந்த நாள் தான் நான் முதலாக வேலைக்கு போன நாள் அப்படின்னு கொண்டாடுறவர்கள் உண்டு. தனக்கு 60 வயது ஆகிவிட்டதுன்னா அதற்கு ஒரு கொண்டாட்டம், 80 வயது ஆகிவிட்டதுன்னா அதற்கு ஒரு கொண்டாட்டம், இப்படி கொண்டாடுபவர்கள் உண்டு. ஒரு நாட்டிற்குன்னு கொண்டாடுறதுக்கு சில நாட்கள் இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு இருக்குது, தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்குது. ஆனால் நாமே சற்று யோசித்து பார்த்தோமானால் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் எது ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னுட்டா அவன் பிறந்த நாளா, அல்லது அவனுக்கு திருமணமான நாளா, அல்லது அவனுக்கு வேலை கிடைத்த நாளா, எது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னுட்டா எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் முதல் உத்தமமான ஒரு ஆச்சாரியனை அடைகின்றானோ, ஆச்சாரியனுடைய உபதேசத்துக்கு பாத்திரமாகின்றானோ, அந்த நாள்தான் அவனுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள், மறக்க முடியாத நாள். அவனுடைய வாழ்க்கையானது அன்றிலிருந்து மாறிவிடுகின்றது. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மாதிரி, ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்த பிறகு வாழ்க்கை ஒரு மாதிரி. ஏன் அப்படின்னுட்டா ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் போக முடியாது. ரெண்டும் எதிரெதிர் திசையில் இருக்கு. கிழக்கு நோக்கி நாம் சிறிது தூரம் நடந்து கொண்டே போனோமானால் மேற்கிலிருந்து விலகி விடுகின்றோம். மேற்கு நோக்கி நாம் சிறிது தூரம் போய்கொண்டே இருந்தோமானால் கிழக்கிலிருந்து விலகி விடுகின்றோம். ஒரு மனிதன் ஒரே நேரத்திலே கிழக்கிலையும் மேற்கிலையும் நடக்க முடியாது. அதே மாதிரி தெய்வீக வாழ்க்கை அப்படிங்கிறது பகவானை அடையறதுக்காக வாழ்கின்ற வாழ்க்கைங்கிறது தனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த வாழ்க்கை ஒருத்தனுக்கு என்று முதல் பிராப்தமாகின்றது அப்படின்னுட்டா, என்றைக்கு முதல் இவனுக்கு குருநாதருடைய தரிசனம் கிடைக்கின்றதோ, ஆச்சாரியனுடைய தரிசனம் கிடைக்கின்றதோ, ஆச்சாரியனுடைய உபதேசம் கிடைக்கின்றதோ, அன்றிலிருந்து தான் அவனுக்கு அந்த வாழ்க்கை பிராப்தமாகிறது. சம்ஸ்கிருதத்திலே பறவைகளை பற்றி சொல்லும் பொழுது த்விஜன் அப்படின்னு சொல்லுவான். தமிழில் சொல்லணும் அப்படின்னுட்டா இருபிறப்பாளர்கள். என்ன இருபிறப்பாளர்கள்? மாடு கன்று போட்டது அப்படின்னா முதல்லையே கண்ணுக்குட்டி வந்துடுறது, ஆடு கண்ணு போட்டதுன்னா முதல்லையே ஆட்டுக்குட்டி வந்துடுறது. ஆனால் பறவைகள் மட்டும் முதல்ல முட்டை போடுறது, முட்டையாக இருக்குது அது, அப்புறம் முட்டையிலிருந்து தான் குஞ்சு வர்றது. முட்டையாக பிறப்பது ஒரு பிறப்பு, முட்டையிலிருந்து அது குஞ்சாக மாறி வெளியில் வருவது ஒரு பிறப்பு. அதனாலே அதற்கு 2 பிறப்பு இருப்பதனாலே அதற்கெல்லாம் இருபிறப்பாளர்கள் அப்படின்னு பேர். பறவைகள் மாதிரியே ஒரு ஜீவனும் இருபிறப்பாளனாக ஆக முடியும். எப்பொழுது அப்படின்னா, உலக வாழ்க்கையை ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று, உத்தமமான ஞானியான ஒரு ஆச்சாரியனை குருவாக அடைந்து அவர்கிட்டேந்து உபதேசம் வாங்கிக் கொள்கின்ற அன்று அவனுடைய வாழ்க்கை 2வது வாழ்க்கையாக போய்டுறது. அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுறது. அவனுக்கு நடை, உடை, பாவனை, பேச்சு, லட்சியம், அதற்கான முயற்சி எல்லாமே மாறி போய்டுறது இல்லையா? அதனால் அன்றிலிருந்து அவனுக்கு வாழ்க்கை மாறிடுறது. அதனால் ஆச்சாரியனை அடை அப்படின்னு உடனே சொன்ன உடனே ஆச்சாரியனை ஆசிரியை பெரிய நம்பிகளே அப்படின்னு உடனே இளையாழ்வார் ஒரு க்ஷணம் கூட தாமதிக்கலை. அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கிறதுக்காக கிளம்பி விட்டார். அதற்குள்ளே ஸ்ரீரங்கத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா,
ஆளவந்தார் பரமபதித்த பிறகு ஸ்ரீரங்கமே வெறித்தோடி கிடக்கு. எல்லாரும் பார்க்கிறான், இந்த ஆளவந்தாருக்கு பிறகு அந்த ஸ்தானத்தில் யாரை வைக்கிறது, யார் அதற்கு தகுதியானவர்? இந்த ஸ்ரீரங்கத்தில் நித்திய வாசம் செய்து கொண்டு பெருமாளுடைய கைங்கரியங்கள் எல்லாம் நடத்தி கொண்டு போகணுமே, வைஷ்ணவ சமூகத்தை நடத்தி கொண்டு போகணுமே, இதற்கு யார் இருக்கான்னு சிந்தனை பண்ணும் பொழுது ஆளவந்தாருடைய திருவடியை ஆசிரித்தவர்களும் பெரிய நம்பி போன்றவர்களும் சொல்றான், ஆளவந்தார் தன்னுடைய மனதிலே இளையாழ்வாரதான் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் காஞ்சிபுரத்திலே பேருளாளனை சேவிக்க போகியிருக்கும் பொழுது திருக்கச்சி நம்பிகள் காண்பிக்க அப்பொழுதே இளையாழ்வாரை கட்டாட்சம் பண்ணினார். அதோடு மட்டுமில்லாமல் ஆளவந்தார் பரமபதித்த பொழுது நாம் எல்லாம் ஒரு விஷயம் கவனித்தோமே, அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்தது. அதற்கான காரணத்தை அவர் ஒன்றா சொல்ல அந்த விரல்கள் திரும்பி மலர்ந்ததை நாம் பார்க்கவில்லையா? இளையாழ்வார் தான் அதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியானால் நாம் ஏன் தாமதிக்கணும்? எப்படியாவது இளையாழ்வாரை இந்த ஸ்ரீரங்கம் அழைத்து கொண்டு வந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் நித்தியவாசம் செய்ய சொல்லி கோவில் கைங்கரியத்தை பார்த்து கொண்டு அதே சமயத்தில் இந்த வைஷ்ணவ சமூகத்தை அவரை ரட்சிக்கும்படியாக நாம் பிரார்த்தித்து கொள்வோம் அப்படிங்கிறதா எல்லாரும் பேசிக்கொள்கின்றார்கள். ரங்கநாதருடைய உத்தரவை வாங்கி கொண்டு பெரிய நம்பிகள் தன்னுடைய குடும்பத்தோட காஞ்சிபுரம் வந்து இளையாழ்வாரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வருவதற்காக வருகின்றார். ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து 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 பெரிய நம்பிகள் தன்னுடைய குடும்பத்தோடு வரார். இங்கிருந்து இளையாழ்வார் கிளம்பி நடந்து நடந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் கொண்டிருக்கின்றார். 2 பேரும் சந்திக்கின்ற மாதிரி ஒரு ஊர் மதுராந்தகம் அப்படிங்கிற ஊர். பெரிய ஏரி இருக்கு, பகுலாரண்யம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். ஏரி காத்த ராமர் அப்படிங்கிறது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராமருக்கு பெயர். கோவிலில் பெரிய நம்பிகள் சற்று ஓய்வு எடுத்து கொள்ளும் பொழுது தான் இளையாழ்வார் அங்கே வரார். சந்தோஷம் தாங்கலை. யாரு தேடிக்கொண்டு நாம் ஸ்ரீரங்கம் போனோமோ அவரே வழியில் வந்திருக்கிறாரே. பெரிய நம்பிகளுடைய மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை. நாம் யாரு எதிர்பார்த்துண்டு காஞ்சிபுரம் வந்தோமோ அவரே இங்கே வந்திருக்காரே. ராமருடைய கிருபையே கிருபை. 2 பேரும் பரஸ்பரம் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். உடனே இளையாழ்வார் அவரை பார்த்து, எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார். நான் பண்ணி வைக்கிறேன், ஆனால் பஞ்சசம்ஸ்காரத்தை நல்ல காலத்திலே நல்ல க்ஷேத்திரத்திலே நல்ல நேரத்தில் பண்ணினா ரொம்ப நல்லது. நானும் காஞ்சிபுரத்துக்கு தான் வந்துட்டுருக்கேன். அதனால காஞ்சிபுரம் போய் சத்தியவத க்ஷேத்திரம், அது மோட்சபுரியாக இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திலே பேருளாளனுடைய சன்னிதானத்திலேயே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இளையாழ்வார் சொல்கிறார், அப்படிதான் ஆளவந்தாரை பார்க்கணும்னா ஆசையாக நான் வந்தேன். ஆளவந்தாரை நான் வந்து தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே அவர் பரமபதித்து விட்டார். மனிதர்களுடைய வாழ்க்கையில் உன்னை மட்டும் யாராலையும் சொல்ல முடியாது. யாரை எப்பொழுது பகவான் பரமபதத்துக்கு அழைப்பான் அப்படிங்கிறத மட்டும் யாராலையும் சொல்ல முடியாது. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது நிலையாமை. இன்றைக்கு இந்த க்ஷணம் நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்றோமே அதுதான் நிச்சயம். அடுத்த க்ஷணம் இருப்போமா, 1 மணி நேரம் எடுத்து இருப்போமா, அடுத்த நாட்கள் இருப்போமான்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைங்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாததாக இருக்கு. ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய நீரே ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடும் பொழுது அது காலால் தட்டி விட்டுட்டா அந்த குடத்தில் இருக்கக்கூடிய நீர் எப்படி கவிழ்ந்து விடுகின்றதோ, திரும்பி அள்ள முடியாததா இருக்கின்றதோ, அதுபோலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருப்பான், எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. மரணம் அப்படிங்கிறது பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக உண்டு. ஆனால் அது எப்பொழுது, எங்கு, எப்படி வரும்னு தெரியாது. அதனால நான் எப்படி தாமதிக்க முடியும்? காஞ்சிபுரம் வர வரைக்கும் எப்படி தாமதிக்க முடியும்? நல்ல நாள் அப்படின்னு சொன்னேலே, ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய ஆச்சாரியனை சேவிக்கின்ற முதல் சேவிக்கின்ற நாளை காட்டிலும் நல்ல நாள் எது இருக்கு?
அவருடைய தரிசனம் பண்ணக்கூடிய நாளை காட்டிலும் நல்ல நாளும் இல்லை, அந்த தரிசனம் பண்ணுற நேரத்தை காட்டிலும் நல்ல நேரமும் கிடையாது. அதனால் இன்றைக்கு தான் நல்ல நாள், இதுதான் நல்ல நேரம், அதனால் எனக்கு நீங்கள் இங்கேயே இப்பொழுதே சமாசிரயணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொள்கிறார். சம்யக்கு ஆசிரயணம் அப்படிங்கிறது தான் சமாசிரயணம் அப்படிங்கிறது. என்ன பொருள் அப்படின்னு விட்டால், எம்பெருமானே கதி என்று நன்றாக ஆசிரியத்திருப்பது அப்படிங்கிறது தான் சரணாகதி. அது என்ன பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னா, தாபகா புன்றகா ததா நாம மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹா அமிஹி பஞ்சசம்ஸ்காரகா பரமைகாந்தி ஹேதவஹா அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல சங்கு சக்கரங்களை தரிச்சுக்கணும், புன்றம், அப்புறம் தாச நாமம், அப்புறம் துவயங்கிற மந்திரம், அப்புறம் நித்திய ஆராதனத்துக்காக ஒரு பெருமாள். இது 5ஐயும் அந்த இடத்துல நம்முடைய இளையாழ்வாருக்கு பெரிய நம்பிகள் பண்ணி வைக்கின்றார். மதுராந்தகம் அந்த ராமருடைய கோவிலில் இன்றைக்கும் அவர் பண்ணி வைத்த அந்த சங்கு சக்கரங்கள் அந்த கோவிலில் இருக்குது. அவருடைய நித்திய ஆராதனத்துக்கு பேரருளாளனுடைய அர்ச்சாவதாரம் சிறிய மூர்த்தியை கொடுக்கிறார். அதுதான் நித்தியம் இளையாழ்வார் ஆராதனை பண்ணி கொண்டு வந்த பெருமாள். அங்கேயே பஞ்சசம்ஸ்காரம் ஆன பிறகு பெரிய நம்பிகளும் அவர் கூட கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிபுரத்தில் இளையாழ்வாருடைய கிரகத்திலேயே சேர்ந்து தங்கி இருக்கின்றார்கள். இளையாழ்வார் பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற கால பர்யந்தம் அவர்கிட்ட 4000 பிரபந்தங்களையும், தமிழில் நம்ம சொல்கிறோம் இல்லையா திராவிட வேதம்னு, 4000 திவ்ய பிரபந்தங்களையும், அவர்கிட்டக்கு சாத்வீக புராணங்கள், விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களை காலக்ஷேபம் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இளையாழ்வார் இருந்து கொண்டே இருக்கார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இப்போ ஒரு பக்கம் பேரருளாளனுக்கு கைங்கரியம், இன்னொரு பக்கம் திருக்கச்சி நம்பிகளுடைய சங்கம், அடுத்தது இப்போ பெரிய நம்பிகள் வேற இங்கேயே 6 மாத காலங்கள் தங்கி இருக்கார். அவர்கிட்ட நித்தியம் 4000 திவ்ய பிரபந்தங்களுடைய காலக்ஷேபமும் சாத்வீகமான புராணங்களுடைய காலக்ஷேபமும் கேட்டுக்கொண்டு இளையாழ்வார் ஆனந்தித்து கொண்டு இருக்கின்றார். அந்த சமயத்தில் திரும்பி பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கமே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகின்றது. அத்தகைய சூழ்நிலைக்கு பிறகுதான் இளையாழ்வாருக்கு சந்நியாசாசிரமம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கின்றது.